இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எஜுகேஷன். Hello grade 11 students. Today we are going to start paper 2 of Northwestern Province 2020. இப்போ Northwestern Provinceல paper 1 நாங்கள் செஞ்சோம். இப்போ நாங்கள் paper 2 2020ஆம் ஆண்டோட paper 2 தான் செய்ய போகிறோம். இப்போ எப்பயும் போல் உங்களுக்கு தெரியும் இந்த பேப்பரில் paper 2 வந்து 60 மார்க்ஸ். இதில் எங்களுக்கு நிறைய டெஸ்ட்ஸ் இருக்குது. டெஸ்ட் 9 வந்து எங்களுக்கு வந்து ஒரு vocabulary டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட் 10 வந்து எங்களுக்கு ஒரு கிராமர் டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட் 11 வந்து எங்களுக்கு இங்கே vocabulary டெஸ்ட்டை வச்சுருக்காங்க. டெஸ்ட் 12 இஸ் அகெயின் அ கிராமர் டெஸ்ட். டெஸ்ட் 13ல் வந்து எங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் எங்களால் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது புரிஞ்சு கொள்ள முடியுது ஆங்கிலம் என்றதை பற்றி இங்கே எங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் 14 எப்பயும் போல் ஒரு ரிட்டன் டெஸ்ட். இங்கே எங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. பொதுவாக இதில் ஒரு லெட்டர் எழுத கொடுத்துருக்காங்க அல்லது கிராஃப் டிஸ்கிரிப்ஷன். டெஸ்ட் 15 தான் ஒன் பிஃபோர் த லாஸ்ட். அது வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. பேசேஜ் கொடுத்துட்டு கேள்விகளும் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் 16 இஸ் த லாஸ்ட் டெஸ்ட். இதில் வந்து எங்களுக்கு ஒரு எஸ்ஸே இல்லாட்டி ஆர்டிக்கல், ஸ்பீச் இல்லாட்டி ஸ்டோரி. இதில் வந்து ஒன்றை சூஸ் பண்ணி நாங்கள் எழுதலாம். Now, let's move on to the first test. Test 9. Complete the following sentences by selecting a word. Inform, information, informative, informer. So, inform என்ற base word வச்சு தான் இந்த மற்ற words எல்லாம் இருக்கு. I read a very blank newspaper article on road accidents last week. நிறைய தகவல்களை கொண்ட ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல். ஸோ இன்ஃபார்மேட்டிவ் தான் நாங்கள் வந்து தகவல் செறிந்த என்ற அர்த்தத்தில் சொல்லுவோம். I wrote him a letter to blank about our annual trip. எங்களோட வருடாந்திர ட்ரிப்பை பற்றி தெரிவிக்க ஒரு கடிதம் எழுதுறேன். ஸோ தெரிவிக்கிறது வந்து இன்ஃபார்ம். I need some more blank about your new job. இந்த புதிய வேலையை பற்றி இன்னும் அதிகமான தகவல். ஸோ இன்ஃபர்மேஷன். இன்ஃபார்மர்ண்டா தகவலை சொல்பவர். Attract, attraction, attractive, attractively. ஸோ அட்ராக்ட்னா கவர்ச்சி, கவர்தல். The room was arranged very blank for the guests. ரூம் வந்து அரேஞ்ச்ட், எப்படி அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு? ஸோ வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறனால அட்வர்ப், ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அட்ராக்டிவ்லி. ஐ ஃபெல்ட் அ ஸ்ட்ரேஞ்ச் பிளாங்க் டுவர்ட்ஸ் த பிளேஸ். இது வந்து ஒரு அந்த இடத்தை பற்றி உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு விதமான ஒரு நெருக்கம், ஒரு விருப்பம். ஸோ இதில் வந்து நாங்கள் அட்ராக்ஷன். Advertisements are designed to blank customers. விளம்பரங்கள் வந்து வாடிக்கையாளர்களை கவரும் விதத்தில் தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ advertisements are designed to attract customers. Excite, excited, exciting, excitement. ஒரு ஆர்வத்தை தான் நாங்கள் வந்து எக்ஸைட்டட்னு சொல்லுவோம். ஹசிர வாஸ் வெரி பிளாங்க் அபவுட் ஹிஸ் ப்ரொமோஷன். எக்ஸைட்டட், அவரோட ப்ரொமோஷன் நினைச்சா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாராம். இன் ஹர் பிளாங்க் ஷீ ட்ராப்ட் ஹர் கிளாஸ். அவங்களோட ஆர்வத்தில் அவங்க கையில் வச்சிருந்த கிளாஸை கீழே போட்டிருக்காங்க. ஸோ இன் ஹர் எக்ஸைட்மெண்ட். டிரெக்ட், டிரெக்டர், டிரெக்ஷன், டிரெக்டிவ். டிரெக்ட் என்ற நேரம் வந்து திசையும், டிரெக்ஷன் வந்து திசை. அதே நேரம் ஒரு நாடகமாக இருக்கலாம், ஒரு படமாக இருக்கலாம், அதை டிரெக்ட் பண்ணுறது, அதை இயக்கம் செய்கிறத வந்து நாங்கள் வந்து டிரெக்ட்
அதை இயக்குபவரை நாங்கள் இயக்குனரை வந்து டிரெக்டர் என்றும் சொல்லுவோம். He is the provincial blank of education. ஸோ இந்த இடத்துல வந்து provincial director என்று வர நேரம் மாகாண இயக்குனரை தான் நாங்கள் இப்படி சொல்கிறோம். We looked at the map to find the correct direction. சரியான திசையை அறிஞ்சுக்குள்ள நாங்கள் டிரெக்ஷன் பார்த்தோம். ஸோ half a mark படி உங்களுக்கு இதுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். Test 10. Read the following text and fill in the blanks with the correct form of passive voice. நாங்கள் passive voice படிச்சிருக்கோம். The first one is done for you. The Academy Awards called Oscars, எல்லாருக்கும் ஆஸ்கர்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, are given out every year to recognize outstanding work of movie actors, directors and others. ஆஸ்கார்ஸ் வந்து நோபல் பிரைஸ் மாதிரி தலை சிறந்த அந்த வருடத்துக்கான தலை சிறந்த நடிகர்கள், இயக்குனர்கள் மற்றும் ஏனையோர்களுக்கான ஒரு மிகப்பெரிய விருது. Several people are nominated in specific categories such as Best Movie, Best Actor, Best Music, etc. வருடத்திற்கான தலை சிறந்த சிறப்பான படம் என்ன, மியூசிக் இசை, நடிகர் நடிகைன்னு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. One nominee blank choose to receive an award in each category. ஒரு ஆளை ஒரு கேட்டகரிக்கும் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து one nominee என்ற நேரம் சிங்குலர், இஸ் choosed, past tense வந்து past participle வந்து chosen. When the awards ceremony started in 1929, 15 awards. So awards ceremony started என்ற நேரம் past tense, so passive எழுதணும். 15 awards were presented and the ceremony was attended by only 250 people. முதல்ல தொடங்குற நேரம் வெறும் 250 பேர் தான் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. Tickets cost $10 and anyone who could afford a ticket could attend. ஆரம்ப காலங்களில் $10 தான் டிக்கெட். ஆனால் அந்த காலத்தில் அது பெரிய அமௌண்ட்டாக இருந்திருக்கும். யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ அவங்க எல்லாரும் வரலாம். இப்போ மாதிரி இல்லை. Tickets are no longer sold to the general public now. Invitations are sent only to people involved in making the movies and to their guests. ஸோ அந்த படங்களை தயாரிக்கிறதுல ஏதோ ஒரு விகிதத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகியிருந்தால், இல்லாட்டி அந்த ஒரு நடிகரிட மனைவியாக இருக்கலாம், இல்லாட்டி தாயாக இருக்கலாம், அப்படிங்கிற நேரம் உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுப்பாங்க. In the past, winners' names were known before the ceremony. And முந்தி வந்து யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு முன்னாடியே தெரியும். And they were plural என்றனால published in newspapers the night before the ceremony. செரிமனிக்கு முதல் நாள் நைட்டே வந்து நியூஸ் பேப்பரில் வந்து பிரசுரிக்கிறாங்க. Now the winners' names are placed. Now என்ற நேரம் present tense. So are placed in sealed envelopes and the envelopes are not opened until the night of the ceremony. இப்போ வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக அந்த செரிமனி நடக்கிற அன்னைக்கு தான் envelopeல திறந்து வந்து வெற்றியாளரோட பேரை வாசிப்பாங்க. ஒரு மார்க்ஸ் படி 5 புள்ளிகள். Test 11. Fill in the blanks with the words given in the box. There is one extra word. The first one is done for you. So word அப்படியே எழுதணும். Brave. நாங்கள் மற்ற வேர்ட்ஸையும் பார்ப்போம். Shelter, collected, crawled அண்டா தவழ்ந்து போகிறது. Strength, kingdom, large, ancient அண்டா புராதன. Might, ceiling, depressed என்ற நேரம் சோர்வு, மன சோர்வு என்று சொல்லலாம். His, successfully, trying, face, climb. Vikram was a brave king. ரொம்ப ஒரு துணிச்சலான மன்னராம் விக்ரம். Once he had to fight against a blank army, large army. இதில் வந்து எங்களுக்கு adjectives-ஆ தான் மெயினாக இருக்குது. பெரிய ஆர்மி, ஒரு பெரிய படைக்கு எதிராக with just a few soldiers,
கையளவு சோல்ஜர்ஸை வந்து போர் புரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அண்ட் ஹீ வாஸ் டிஃபீட்டட். ரொம்ப குறைவான படை வீரர்களால் அவர் தோத்து போயிட்டார். He had to run for his life. அவரோட உயிரை காப்பாற்றிக்கொள்ள அவர் இடத்தை விட்டு ஓட வேண்டியதாக இருந்திருக்கு. விக்ரம் took blank in a forest cave. took shelter. எங்க போய் அவர் ஒளிஞ்சிருக்கிறார்? காட்டில் இருக்கிற ஒரு குகையில. He was very blank. தோத்து போனனால அவர் எப்படி ஃபீல் பண்ணிருப்பார்? Depressed. His courage had left him. அவரோட துணிச்சல் அவரை விட்டு போயிட்டு. He was blankly gazing at the blank of the cave. அவரோட அந்த குகையிட கூரை, அதாவது சீலிங்கை எந்த உணர்ச்சியும் இல்லாம பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார். An interesting scene captured his attention. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து அவரோட பார்வைக்கு பட்டிருக்கு. A small spider was blank to weave a web across the cave ceiling. ஒரு சின்ன சிலந்தி வந்து was trying to weave. ஒரு சிலந்தி வலைய சீலிங்குல செய்ய முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கு. As the spider blank up, a thread of the web broke and the spider fell. As the spider crawled up, அது மேல மேல போக போக அதோட சிலந்தி வலையொண்டு அப்படியே பிஞ்சு அது கீழே விழுந்துட்டு. But the spider did not give up. ஆனா சிலந்தி give up பண்ணுச்சா, கைவிட்டுச்சா? இல்ல. He tried to climb again. So திரும்ப திரும்ப அதை ஏறத்தான் சிலந்தி முயற்சி செஞ்சிருக்கு. Finally the spider climbed up and completed the web. Successfully. வெற்றிகரமாக அதோட சிலந்தி வலைய வந்து செய்து முடிச்சிருக்கு. Vikram began to think, if a small spider can face failure, ஒரு சின்ன சிலந்தி வந்து தோல்வியை இவ்வளோ துணிச்சலாக முகம் கொடுக்கிற நேரம், why should I give up? நான் ஏன் give up பண்ணணும்? I will try with all might. இந்த எல்லா சக்தியையும் வைத்து till I win. This thought gave strength to the defeated king. இந்த உணர்வு வந்து தோல்வியடைந்த அந்த மன்னனுக்கு வந்து ரொம்பவே உந்துதலை அளிச்சிருக்கு. Vikram got out of the jungle and blank his brave soldiers. Collected. அவரோட துணிச்சலான நிறைய படை வீரர்களை சேர்த்திருக்கிறார். He fought against the large army. இந்த பெரிய படை வீரர்களுக்கு எதிராகவும் அவர் போராட்டம் செய்திருக்கிறார். He was defeated again. அவர் திரும்பியும் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். But now he would not give up his fight. ஆனா அவரோட இந்த சண்டையை வந்து அவர் விட்டு கொடுக்க ரெடியா இல்லை. Vikram fought against the large army again and finally after many attempts defeated the large army and regained his
கிங்டம். ஒரு மாதிரி நிறைய தோல்விகளுக்கு பின்னர் அவர் அவரோட ராஜ்யத்தை திரும்பி பெற்றுக்கொள்றார். He had learned a lesson from the spider. அந்த சின்ன சிலந்தி கிட்ட இருந்து அவர் பெரிய விஷயத்தோட கற்றுக்கொண்டிருக்கிறார். என்றைக்குமே நாங்கள் முயற்சியை கைவிடக்கூடாது. ஸோ இதுக்கு அரை மார்க்ஸ் படி 7 புள்ளிகள். Test 12. Complete the following passage using the most appropriate form of the verb given within brackets. அப்ப நீங்க தான் என்ன டென்ஸ்ங்கிறத யோசிக்கணும். The first one is done for you. I wanted, simple past, to be a veterinary surgeon ever since I was little. சின்ன வயசுலேருந்தே எனக்கு மிருகங்களுக்கான வைத்தியராகத்தான் விருப்பம். So I used to spend, infinitive வரனால to அதனால நீங்க spend தான் திரும்பவும் எழுதணும். A lot of time with my pet. அதனால நான் இந்த செல்லப்பிராணியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். When I was 5 years, my mother past tense brought a puppy. ஒரு சின்ன நாய்க்குட்டியை கொண்டு வந்தாங்க. It was my first pet. அதான் என் முதலாவது செல்லப்பிராணி. Most days after returning from school, I, again simple past, played with it. ஸ்கூல் விட்டு நான் அதோட விளையாடுவேன். Although I could not become a veterinary surgeon, I still an animal lover. So ஆனால் நான் இப்பவும் I am still an animal lover. நான் மிருக வைத்தியராக முடியாட்டியும் இப்பயும் எனக்கு மிருகங்கள் மேல நிறைய அன்பு இருக்கு. These days we have 5 pets. எங்ககிட்ட 5 செல்லப்பிராணிகள் இருக்கு. 2 dogs, a cat and 2 rabbits. Now my son me to look after them were all very well. Now my son helps, simple present, me to look after them all very well. இப்போ எந்த மகன் எனக்கு நிறைய உதவி செய்கிறார் இந்த செல்லப்பிராணிகளை பார்த்து கொள்ள. ஸோ 5 மார்க்ஸ் ஒன்றொன்றுக்கு 1 மார்க்ஸ் படி கிடைக்கும். Test 13. This is another vocabulary மாதிரி உங்களோட comprehension test ன்னு கூட சொல்லலாம். Read the following statements which indicate good and bad health habits. ஆரோக்கியம். Write the letter of the statement in the correct column. The first one is done for you. வாசிச்சு அந்த habit good ஆ bad ஆன்னு நாங்கள் டிசைட் பண்ணலாம். Waking up early is a healthy habit and has a load of benefits. காலையில் வெள்ளன எழும்புறது ரொம்ப நல்ல விஷயம் என்று சொல்லியிருக்காங்க. Yes, that is true. Some children spend a lot of time watching TV. அது நல்ல விஷயமா? இல்லை, bad. நிறைய நேரம் டிவி பார்த்தா நிறைய பிரச்சனைகள், முதுகு வலி, கண்ணில் பிரச்சனை எல்லாம் வரும். All should exercise at least 3 to 4 times a week. 3-4 தடவையாவது எக்ஸசைஸ் பண்ணணும். Yes, that's a good habit. The best thing you can do for long life is to be active all day. Very true. நீண்ட ஆரோக்கியத்துக்கு வாழ்நாளுக்கு நாங்கள் எப்பயும் ஆக்டிவாக இருக்கணும். Eating junk food has become a habit nowadays. உண்மை, ஆனால் அது நல்ல ஹேபிட்டா? இல்லை, அதனால bad. Behavior that leaves you angry, worried or stressed all the time can make you ill. என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் உங்களை எப்பயும் கோபமாகவும் வருத்தப்படவும் நேரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் வச்சிருக்கோ அது உங்களுக்கு நோயை கொண்டு வரும். உண்மைதான், அது ஒரு பேட் ஹேபிட். Eat fresh fruits and vegetables. Yes, fresh fruits and vegetables அது ஒரு good habit. Try to relax and do things you enjoy like listening to music or gardening. Again, it's a very good habit. உங்களை நல்ல stress free-ஆ வச்சிருக்கொள்ளும். Smoking creates many health problems. Very true. நம்ம ஸ்மோக் பண்ணுற நேரம் எங்களுக்கு நிறைய நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளும் வேறு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வரும். Getting too little or too much sleep can have serious health effects in you. குறைவாக தூங்கினாலும் பிரச்சனை, நிறைய நேரம் தூங்கினாலும் பிரச்சனை. ஸோ அதுவும் ஒரு பேட் ஹேபிட். Drinking a glass of water in the morning is a must. தூங்கி எழும்பின உடனே ஒரு கிளாஸ்
நார்மல் வாட்டர் தண்ணி குடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இட்ஸ் அ குட் ஹேபிட். half a mark படி உங்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். Test 14 is a written test. Write on one of the following. Use about 100 words. 100 வார்த்தைக்குள்ள எழுதணும். முதலாவது ஆப்ஷன் letter. You are the secretary of the science association of your school. விஞ்ஞான குழுவுக்கு வந்து நீங்க தான் செயலாளர். The members have decided to visit the Sevanagala sugar factory. சீனி தொழிற்சாலைக்கு போக விருப்பப்படுறீங்க. Write a letter to the manager asking for permission. வர்றதுக்கு நீங்க அனுமதி கேட்குறீங்க. Include the following. Date and time of visit. எந்த திகதி எப்போ போறீங்க. The number of participants, students, teachers and parents etc. Permission to see the production process in the factory and the cane plantations. அப்போ எத்தனை பேர் போறீங்க, எத்தனை டீச்சர்ஸ், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை பேரண்ட்ஸ், அதே நேரம் என்னென்ன ப்ரொடக்ஷன், அது எப்படி சீனி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்குறது, அதே நேரம் ரிக்வெஸ்ட் டு கெட் த சர்வீஸ் ஆஃப் அ கைட். ஒரு கைடோட போனால் இன்னும் நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ ஒரு ஃபார்மல் லெட்டர்ன்ற நேரம் நீங்கள் உங்களோட அட்ரஸ் தான் முதல் எழுதணும். சயின்ஸ் அசோசியேஷன், சென்ட்ரல் காலேஜ், பிலியந்தல அண்ட் டேட் எழுதுறீங்க. அதே நேரம் நீங்கள் ஒரு பேர் அதே நேரம் ஒரு அட்ரஸை நீங்களே கிரியேட் பண்ணலாம். மிஸ்டர் ஆர்பி அமரசேகர, த மேனேஜர், லங்கா சுகர் கம்பெனி, செவனகல, ஒனராகல. டிஎஸ் முதலாவது சல்யூட்டேஷனோட ஆரம்பிக்கணும். ரிக்வெஸ்ட் ஃபார் பர்மிஷன் டு விசிட் த சுகர் ஃபேக்ட்ரி. இதுதான் எங்களோட சப்ஜெக்ட் லைன். The Science Association of our school is hoping to visit the Sevanagala sugar factory as our field trip this year. So, எங்களோட field tripக்காக நாங்கள் வந்து உங்களோட தொழிற்சாலைக்கு வர விரும்புகிறோம். The scheduled date is 10th October and we are planning to reach the factory by 10 AM. 10ஆம் திகதி அக்டோபர் மாதம் 10 மணி போல் அங்கே வரதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். There will be 48 members, 2 teachers in charge and 2 parents in our group. இப்போ நீங்கள் participants எத்தனை பேர் வராங்கன்ற தகவலும் கொடுத்துட்டீங்க. We kindly request, ரொம்ப பொலைட்டாக நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும், your permission to see the production process in the factory and the cane plantations. கரும்பு விளைச்சல் நிலங்களையும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். We would also like to request the service of a guide to make this event more successful. நீங்கள் ஒரு கைட் ப்ரொவைட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். We are eagerly awaiting a favorable response in order to start organizing the field trip. ஸோ முடிக்கிறதும் வந்து நீங்கள் நிச்சயமாக சரி என்று சொல்லுவீங்கிற நம்பிக்கையில் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று சொல்லி தேங்க்யூ, yours faithfully, உங்களோட சிக்னேச்சர், சமரரான வீர உங்களோட பேரை போடலாம், செக்ரட்டரி என்று உங்களோட கண்டிப்பாக உங்களோட பொசிஷனையும் இங்கே எழுதணும். அப்போ லெட்டர் பார்க்க வந்து எல்லாமே ஒரு சைடில் இருக்கணும். Now let's look at the bar graph. The following graph shows the interest of grade 11 students in keeping pets at home. என்ன மாதிரியான செல்ல பிராணிகள் வைத்துக்கொள்ள தரம் 11 மாணவர்கள் ஆர்வமாக இருக்கிறாங்கன்றதான ஒரு சர்வே இது. The information is given in numbers. Study the bar graph and write a description of their choices. The following words may help you. கண்டிப்பாக கிராஃப் நேரம் கம்பேர் பண்ணி எழுதணும். highest, lowest, least, most, equal, majority, minority. என்னென்ன பெட்ஸ் கொடுத்துருக்காங்க? டாக்ஸ், கேட்ஸ், கேட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரபிட்ஸ், பிஜன்ஸ், பேர்ட்ஸ். The above bar graph depicts the interests of grade 11 students in keeping pets at home. முதலாவது உங்களோட bar graphக்கு நீங்கள் ஒரு introduction கொடுக்கணும். The y-axis shows the number of students while the x-axis shows the kinds of pets. So இதுவும் ரொம்பவே முக்கியமான விஷயம். X and y axis எதை குறிப்பிடுதுன்றதை நீங்கள் எழுதணும். Students are interested in keeping dogs, cats, rabbits, pigeons and birds. என்னென்ன பெட்ஸ் என்னும் குறிப்பிடணும். The highest number of students prefer having cats as pets and it is 25. 25 மாணவர்கள் தான்
கேட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, பூனைகள் வந்து தான் அதிகமாகவும் விருப்பப்படுறாங்க. இன் கண்ட்ராஸ்ட், அதனோட ஒப்பிடுற நேரம், the lowest number of students like to have birds as pets. lowest number தான் குருவிகளை, பறவைகளை வந்து பெட்ஸாக வைக்க விருப்பப்படுறாங்க. the second least preference is pigeons. second least என்றா அதற்கு பறவைகள் தான் ரொம்ப அதிக குறைவு, அதுக்கு அடுத்த குறைவாக இருக்கிறது வந்து pigeons, புறா. An equal number of students, which is 15, are interested in rearing dogs and rabbits as pets. Dogsum rabbitsum equal number of students வந்து வளர்க்க விருப்பப்படுறாங்க. According to the above statistics, the majority of this group of students prefer to have common pets such as dogs and cats. சாதாரணமா எல்லாரும் வளர்க்கிற செல்லப்பிராணிகள், நாய்களும் பூனையும் தான் இந்த பிள்ளைகளை விரும்புகிறாங்கன்ற உங்களோட ஒப்பீனியனோட இந்த கிராஃபை நீங்கள் நிறைவு செய்யலாம். Test 15, it's a comprehension passage. Read the following passage and answer the questions. The Great Pyramid of Giza was built for the 4th dynasty pharaoh Khufu or Cheops, and it was completed around 2560 BCE before Christ. கிறிஸ்துவுக்கு முன் 2560 ஆண்டு 4வது டைனாஸ்டி ஃபேரோன நேரம் கிங் குஃபுவுக்கு தான் இந்த மிகப்பெரிய பிரமிட் ஆஃப் கீசா வந்து கட்டப்பட்டது. It is the oldest monument on the list of the 7 wonders of the ancient world. புராதன காலத்தின் 7 உலக அதிசயங்கள்ல ஒன்றா இருக்கிற மிக பழமையானது தான் பிரமிட் ஆஃப் கீசா. It is a part of a complex of 3 large pyramids in the Giza necropolis located in modern Cairo, Egypt. இது வந்து ஒரு மிகப்பெரிய 3 பிரமிடுகளுக்கு மத்தியில இருக்கிறது. கீசா நெக்ரோபோலிஸ் எங்க இருக்காம்? இப்போ உள்ள மாடர்ன் கேரோ, எஜிப்ட்ல. The Great Pyramid is the largest of the 3 pyramids and it is part of its own smaller complex that also contains 3 small pyramids which were built for Khufu's wives. இந்த 3 பிரமிட்லயே மிகப்பெரிய பிரமிட் தான் இந்த கிரேட் பிரமிட். அதுலேயும் வந்து இன்னும் சின்ன 3 பிரமிட்ஸ் இருக்காம், அது கூஃபுட மனைவிமாருக்கு. It took approximately 20 years to complete and several theories are debated by scholars as to how it was built and by whom. Several theories, அதாவது ஸ்காலர்ஸ், கல்வியமான்கள் வந்து இது எப்படி கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது என்று இன்று வரை விவாதம் செய்து கொண்டிருக்காங்க. Some theories point to slave labor, அடிமைகளால் தான் கட்டப்பட்டது என்று ஒரு சில பேர் சொல்றாங்க. But it seems more likely that Egyptians themselves lent their efforts. ஆனா எது இன்னும் அதிக சாத்தியக்கூறா இருக்கு? எகிப்து மக்களே தான் இந்த பிரமிடை கட்டியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. Some evidence and theories suggest that 20,000 workers over the course of 20 years built it and they were even paid to do so. இது முக்கியமான விஷயம். ஏன்னா முந்தி காலத்துல வந்து இந்த மாதிரியான தொழில் வந்து பொதுவா கூலி வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா இதுல வந்து 20,000 ஊழியர்களுக்கு வந்து 20 வருஷத்துக்கு ஊழியமும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து தான் கட்டப்பட்டிருக்கிறதா யூகிக்கிறாங்க. The pyramid was constructed out of stone blocks. பெரிய பெரிய பாறாங்களால தான் கட்டப்பட்டிருக்கு. Each weighing at least 2 tons. ஒவ்வொரு கல்லும் 2 டன்கள். அப்போ ஒரு டன்னுண்டா 1000 கிலோகிராம். அப்போ 2000 கிலோகிராம் வெயிட்டை கொண்டு இருக்குது. There are theories suggesting that multiple men together moved each block over a ramp that encircled the structure as it rose. தியரிஸ் என்ன சொல்றாங்க? இவ்வளோ பெரிய பாறாங்கல்ல வந்து நிறைய வேலைக்காரர்கள் வந்து ஒன்றாக ஒரு ரேம்ப், அதாவது ஒரு தூக்குற மாதிரி ஒரு ரேம்ப்ல வந்து, ரேம்ப்ண்டா மரத்தால் செய்யப்பட்ட இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் என்று கூட நாங்க சொல்லலாம். இதால வந்து கற்களை வந்து ஏற்றி இருக்கிறதா வாய்ப்பு இருக்கு. There are ideas that aliens built the pyramids. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க? வேற்று கிரகவாசிகள் தான் பிரமிட்ஸை கட்டியிருக்காங்கன்னு.
However the construction of the pyramid was completed, it is a marvelous feat and should be respected, especially as it is standing today with relatively minor damage. அது எப்படி கட்டப்பட்டிருந்தாலும் இன்று வரை நிலைச்சு இருக்கு. ஒரு சின்ன டேமேஜை தவிர்த்து இப்போ வரை எங்களால் அது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி கட்டினது அதே தோற்றத்தில் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கு. The Great Pyramid, when completed, was faced in the gleaming white Tura limestone, which must have presented quite a beautiful sight in the Egyptian desert. அது ஒரு மிகப்பெரிய white Tura limestone, வெள்ளை சலவை கல்களால் கட்டப்பட்ட இருக்கிறனால அது அந்த பாலைவனத்தில் நல்லா மினுங்கி கொண்டு இருந்திருக்கும். It was 481 feet high, 481 அடி உயரம் கொண்டது. Not only that, it covers 13.1 acres. அவ்வளோ மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்ட ஒரு பிரமிட். It is estimated that 2.3 million stone blocks were used, weighing between 2 and 15 tons each. அன்னளவா பார்க்குற நேரம் 2.3 மில்லியன் கற்கள் ஒவ்வொன்றும் 2 முதல் 15 டன் வரை எடை கொண்ட கற்களால் கட்டப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. The pyramid itself is filled with internal passages and chambers that would have housed the pharaoh's granite stone coffin. பிரமிட் உள்ள மட்டும் எம்டியா இல்லை, அதுலேயும் நிறைய பேசேஜஸ், வழிகள், சேம்பர்ஸ், ரூம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஃபேரோட கிரனைட் ஸ்டோன் காஃபின் உள்ள வைக்கிறதுக்கு. This would have included a great deal of precious metals and stones, food products and hand-carved furnishings. இதில் கண்டிப்பாக ஃபேரோவோட கிங்கோட நிறைய நவரத்தினங்கள், கற்கள், அதே நேரம் தங்கம், நிறைய எந்த மாதிரியான விலை உயர்ந்த பொருட்கள், அதே நேரம் உணவுகளையும் வச்சிருப்பாங்க. There is no wonder why the Great Pyramid of Giza was on the list of the 7 wonders of the ancient world. இப்போ இதுலேருந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது ஏன் உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுது என்று. Say whether the following statements are true or false by writing TOF against them. அங்கே ஸ்டேட்மெண்ட்ஸை வாசிப்போம். The Great Pyramid of Giza was completed around 2560 BC. அது ட்ரூ. ஆனால் இயர் என்றனால நாங்கள் கண்டிப்பாக திரும்பி போய் பார்க்கணும். எஸ், true. The Great Pyramid is the largest of the 3 pyramids and it was built for Khufu's wives. இல்லை, ஃபேரோக்காக தான் பில்ட் பண்ணப்பட்டது. So false. Some evidence and theories suggest the workers were paid. True. அவங்களுக்கு காசு கொடுக்கப்பட்டதாகவும் கருதப்படுகிறது. The height of the pyramid is 481 feet and it covers 13.1 acres. Yes, that is right. 481 feet தான் இருக்கு. True. இதுக்கு half marks படி உங்களுக்கு 2 marks கிடைக்கும். Why should the construction of the pyramid be respected? 1 marks. Because even today the pyramid is in excellent condition. இப்ப கூட அப்ப கட்டின அதே விதத்துல இருக்கு. Write the sentence which says that Egyptians themselves supported to build the pyramid. நாங்க அந்த சென்டென்ஸை போய் தேடணும். But it seems more likely that Egyptians themselves lent their efforts. இதுதான் ஆன்சரா வரும்.
themselves lent their efforts. Find the words from the passage which have the opposite meanings of the following. Ancient, opposite என்ற நிறம் modern. External, நாங்கள் internal and word பார்த்தோம். பிரமிடுக்கு உள்ள என்னெல்லாம் இருக்குண்டு. What do the following words in the passage refer to? It in line 2, they in line 9. It in line 2 and it was completed under the Great Pyramid of Giza. Line 9 வந்து they in line முதலாவது நாங்க இட்ட எழுதுவோம். Line 9 they இங்க வந்து என்ன இருக்கு? They were even paid to do so, the workers. So இதுக்கு வந்து 2 marks படி உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். Test 16. Now we have come to the last test. இதுதான் எங்களோட written test. Write on one of the following. Use about 200 words. Write an essay on கட்டுரை, the duties and responsibilities of us as school children to minimize the threat of COVID-19. பாடசாலை மாணவர்களாகிய எங்கட பொறுப்பு, கடமையும் பொறுப்புகளும் என்ன? COVID-19 குறைக்கிறதுக்கு. அதில் என்னெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்? What COVID-19 is, how it spreads, your duties and responsibilities in school and in public places to minimize the threat. COVID-19 அது எப்படி பரவும், நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம்? உதாரணத்துக்கு washing hands, keeping social distance and etc. இந்த கட்டுரையை நாங்கள் வாசித்து பார்ப்போம். Coronavirus disease COVID-19 is an infectious disease caused by a form of a SARS virus. SARS வைரஸ்ல ஒரு வித வைரஸ்ல தான் கொரோனாவும் பரவுது. COVID-19 pandemic has created challenges for communities, families and individuals. கோவிட்னால வந்து சமூகங்கள், குடும்பங்கள், தனிநபர்கள்னு எல்லாருக்குமே நிறைய சவால்களை உருவாக்கி இருக்கு. As schools reopened after a long period, it is important to take precautions to prevent the spread of this unseen enemy. பார்வைக்கு தெரியாத இந்த எதிரியை இன்னும் பரவ விடாம நாங்க பாடசாலை மாணவர்களாக நிறைய முயற்சிகள் எடுக்கணும். A large amount of responsibility depends on teachers to ensure the continuation of children's education in a safe and healthy environment. பெரும்பாலான பொறுப்பு வந்து ஆசிரியர்களிடம் தான் இருக்கு. அவங்க தான் பிள்ளைகளோட படிப்பு வந்து, கல்வி வந்து ஒரு பாதுகாப்பான சூழல்ல நிகழ்றத உறுதிப்படுத்தணும். However, students too must be responsible to minimize the spread of this virus. ஆனாலும் மாணவர்களும் கொஞ்சம் பொறுப்பெடுத்து கொரோனாவின் பரவலை வந்து தடுக்க உதவியா இருக்கணும். Firstly, முதலாவதாக we as students must always keep at least 1 meter distance from each other. இதுதான் social distancing. நாங்க வந்து கண்டிப்பாக அந்த தூரத்தை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மெயின்டைன் பண்ணணும். We must not forget to frequently wash our hands with soap and water for at least 20 seconds before and after engaging in any activity. ஸோ அடிக்கடி கைகளை 20 செகண்ட்ஸுக்கு சரி நீங்கள் வந்து கையை கழுவணும்.
It is very important to cover our nose and mouth with a face mask. மாஸ்க் வந்து மூக்கும் வாயும் கவர் பண்ணுற மாதிரி கரெக்டாக போடணும். If we have to sneeze or cough, we must bend our elbow and do it. அதாவது நாங்கள் முழங்கையை இப்படி மடித்து இந்த முழங்கைக்கு உள்ளே தான் நாங்கள் வந்து தும்மணும் அல்லது இருமல் வந்தால் இருமணும். Or use a tissue and ensure that we dispose of it into a bin immediately. இல்லாட்டி ஒரு டிஷ்யூவை பாவிச்சிட்டு உடனே அதை குப்பைவாளியில் போடணும். We must also keep all surfaces clean and sanitized regularly. அடிக்கடி மேசை கதிரைகளை வந்து சானிடைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். If we experience any symptoms, we should stay at home and consult a doctor. அறிகுறிகள் தென்பட்டால் கண்டிப்பாக வீட்டில் இருந்து கோவிட் டெஸ்ட் எடுத்து நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும், டாக்டர்கிட்ட போகணும். Organizations work hard to ensure the safety and well-being of children across the country during and after the COVID-19 global pandemic. நிறைய நிறுவனங்கள் வந்து சிறுவர்களின் ஆரோக்கியத்தை பேணுறதுக்காக கொரோனாவுக்கு நடுவிலையும் சரி கொரோனாவுக்கு பின்னரும் சரி வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. We must make use of such activities. Since there was an educational impact during the pandemic, it is our duty to study extra and cover the missed work with the help of teachers and friends. கோவிட்னால மிஸ் பண்ண நிறைய லெசன்ஸை வந்து நாங்கள் இந்த காலப்பகுதியில் கண்டிப்பாக நாங்கள் கொஞ்சம் அதிக முயற்சி எடுத்து படிக்கணும் என்றும் சொல்லலாம். Now we'll move on to the article. இது வந்து ஒரு மேகசீனுக்கு நீங்கள் எழுதுகிற ஒரு கட்டுரையாக இருக்கலாம். Write an article for a children's newspaper. நியூஸ்பேப்பருக்கும் நீங்கள் எழுதலாம் articles. On the following topics. School children should respect their teachers. மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை மதிக்க வேண்டும். Include the following: how teachers help school children, the importance of teachers, how to respect the teachers. டீச்சர்ஸ் வந்து எவ்வாறு மாணவர்களுக்கு உதவி செய்கிறாங்க, ஏன் ஆசிரியர்கள் முக்கியம், ஆசிரியர்களை எவ்வாறு மரியாதை செலுத்தணும். இப்போ நீங்கள் ஆர்டிக்கல் ஸ்டைலில் எழுதுறனால நீங்கள் கொஞ்சம் எழுத்து நடை வந்து கொஞ்சம் இலகுவாக ஃபார்மலாக எழுத தேவையில்ல, கொஞ்சம் இன்ஃபார்மலாக எழுதலாம். As you all know, man is a social being. He needs to relate himself with others. மனிதன் வந்து ஒரு சமூக விலங்கு. நாங்கள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு ஏற்படுத்திக்கொள்ள தெரியணும். Today's competitive society has shown the importance of improving relationships with each other. Among these, the children-teacher relationship is significant. இதில் முக்கியமான ஒரு உறவு தான் மாணவர் ஆசிரியர்களுக்கு இடையில் இருக்கிற உறவு. It is pure and unselfish. அது பரிசுத்தமானதும் சுயநலமற்றதுமாகவும் இருக்கு. The level of respect between the two plays a very vital role in their relationship. எவ்வளோத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்கிறதுன்றதை பொறுத்து தான் அந்த உறவும் அமைஞ்சு இருக்கும். It is hard to describe how important the teachers are. எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஆசிரியர் முக்கியம்னு தெளிவாக சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். They take the place of a parent and guide the students who are entrusted to them. ஒரு பெற்றோரை போல அவங்க வந்து பிள்ளைகளை வந்து வழி நடத்துகிறாங்க. For instance, when a student gets hurt in school, the teacher rushes them to the sick room for first aid. ஒரு உதாரணத்துக்கு பிள்ளைகள் வந்து ஸ்கூலில் எதுவும் காயம்பட்டா டீச்சர் தான் முதல்ல ஓடி வந்து அவங்கள சிக் ரூமுக்கு அழைச்சிட்டு போவாங்க. They even listen to problems of students and act as counselors. ஒரு கவுன்சிலராக மாணவர்களின் தனிப்பட்ட பிரச்சனைகளையும் கேட்டு அவங்களுக்கு வழி நடத்துகிறாங்க. Along with imparting their academic curriculum, teachers play a very important role in building up the personalities of students. பாடத்தை மட்டும் படித்து கொடுக்காம பிள்ளைகளோட நல்ல பண்புகளை வளர்க்குறதுக்கும் ஆசிரியர்கள் வந்து முன்னுதாரணமாக நிற்கிறாங்க. That is why students should respect their teachers. இதனால தான் மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை மரியாதை செலுத்தணும் என்று எழுதலாம். அதே நேரம் நீங்கள் இதற்கு அதிகமாக பாயிண்ட்ஸும் நீங்கள் வந்து எழுதலாம். How should students respect teachers? அடுத்த கேள்வி வந்து அடுத்த பாயிண்ட் என்ன, எப்படி மரியாதை கொடுக்கணும். In the younger years, students have complete faith in their teachers. சின்ன வயசில் மாணவர்களுக்கு வந்து டீச்சர்ஸ் மேலே முழு நம்பிக்கை இருக்குது.
In some students it deteriorates when they come to higher grades. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் வளர வளர இந்த நம்பிக்கை குறையுது. But it should not happen. ஆனால் இது நடக்கக்கூடாது. They inspire us to do great things in life. அவங்க வந்து டீச்சர்ஸ் எங்களுக்கு நிறைய எங்களை உந்துதலாக இருக்கிறாங்க. We learn how to be selfless from teachers. எப்படி சுயநலம் இல்லாமல் இருக்கிறதுன்னு நாங்கள் ஆசிரியர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளலாம். Therefore, we must respect our teachers from the bottom of our heart. அதனால் எங்களோட ஆள் மனசுலேருந்து நாங்கள் டீச்சர்ஸுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். We should obey them when they advise and we should not be offended when they point out our mistakes. அவங்க அறிவுரை சொல்கிற நேரம் அதை மதித்து நடக்கணும். அதே நேரம் அவங்க எங்களை குறைகளை சுட்டி காட்டுற நேரம் நாங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது. We must follow the values they teach and help them in the best way we can. அவங்க சொல்லி கொடுக்குற நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு அவங்களுக்கு முடிஞ்சவரை நாங்கள் உதவியாக இருக்க வேண்டும். Now the C option is a speech. Write a speech that you would make at the English Literary Association on the importance of using the library regularly. Use the following guidelines. அப்போ ஸ்கூலில் கொடுக்குற ஸ்பீச்னால இன்ஃபார்மலாக இருக்கலாம். அதாவது நூலகத்தை ஏன் நீங்கள் தொடர்ந்து பாவிக்கணும் என்றதுக்கான ஒரு ஸ்பீச். When you can use it, எப்போ பாவிக்கலாம். Types of libraries you can get the membership. School, public and online libraries. Advantages of using libraries. என்னென்ன பலன்கள் இருக்குது நீங்கள் நூலகங்களை பாவிக்கிறனால. The importance of using the library regularly. Dear teachers and my friends, I would like to share a few words on the importance of using libraries regularly. முதலாவதா நீங்கள் வந்து டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. Wholesome education does not just happen in a classroom. வெறும் வகுப்பறையில் மட்டும் நீங்கள் கல்வி நிறைவு பெறாது. Both our educational and social life benefit greatly from libraries. எங்களோட கல்வி மற்றும் எங்களோட சமூக வாழ்க்கையும் வந்து லைப்ரரிக்கு போகிறதுனால முன்னேறும். வாட் இஸ் அ லைப்ரரி? நூலகம் என்றால் என்ன? இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இந்த கேள்வி வந்து ஸ்பீச்சில் இருக்கலாம், ஆனால் எஸ்ஏஸ்லேயும் ஆர்டிகல்ஸ்லேயும் கேள்விகள் நீங்கள் எழுதக்கூடாது. It is an organized collection of information, resources that are available for borrowing or reference. அதாவது ஒரு இடத்துல சரிவர ஒழுங்கு செய்யப்பட்ட தகவல்கள் தான் நாங்கள் லைப்ரரி என்று சொல்லுவோம். The types of libraries we can make use of are school library, college library, office library and community library. இப்படி பல்வேறுபட்ட வித்தியாசமான நூலகங்கள் உள்ளன. Any library offers a quiet area for students to study. ஒரு அமைதியான இடம் இருக்கும், இருந்து படிக்கலாம். And encourages students to read. அதே நேரம் பிள்ளைகளை வாசிக்கிறதுக்கும் நிறைய முக்கியத்துவம் இங்கே கொடுக்கப்படும். Online libraries are another option that provides access to a wide range of resources. Online libraries, இணைய நூலகங்களும் வந்து எங்களுக்கு நிறைய தகவல்களை இப்போ தருது. They can help students navigate the internet to find information on diverse topics and also improve their skills. இணையத்தில் உள்ள நூலகங்கள் மூலமாக நிறைய வித்தியாசமான தலைப்புகளின் கீழ் நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். Many people believe that libraries are a thing of the past. நிறைய பேர் நினைக்கிறாங்க நூலகங்கள் வந்து ஒரு பழையப்பட்ட விஷயம், அது எங்களுக்கு தேவையில்லைன்னு. However, I believe that they are today more essential than ever. ஆனால் நான் நினைக்கிறேன் இப்போ தான் அது இன்னும் அதிகமாக முக்கியம். The most valuable resources in the community are found in libraries. மிக முக்கியமான வளங்கள் எல்லாம் நாங்கள் நூலகத்தில் தான் காணலாம். These resources include books, periodicals, newspapers and computers with internet access. இந்த வளங்கள் எல்லாம் என்ன? புத்தகங்கள், periodicals என்ற நேரம் magazines, newspaper செய்தித்தாள் மற்றும் இணைய வசதி கொண்ட கணினியும் இருக்கு. Additionally, they have a vast collections of photographs, maps and other historical artifacts. இந்த மாதிரி நிறைய புகைப்படங்கள், வரைபடங்கள், வரலாற்று பொருட்கள்னு நிறைய இருக்கு. Libraries improve our knowledge and keep us on par with the fast moving world in this way. நூலகத்துக்கு நீங்கள் அடிக்கடி போய் வாசிக்கிற நேரம் உங்களோட அறிவை வைத்து இந்த அதிவேகமாக
பண்ணுற இந்த உலகத்தில் நீங்கள் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். As a result, using a library regularly is highly beneficial. ஆகையால் நூலகத்தை எப்பயுமே பாவிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலன் அளிக்கும். Hope you are now inspired to be an active member of a library. So please don't delay in taking a membership in any form of a library. அதனால் இன்றே நீங்கள் போயிட்டு ஒரு லைப்ரரியில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ என்று சொல்லி நீங்கள் இந்த ஸ்பீச்சை நிறைவு செய்யலாம். Write a story. இது ஒரு கதை. Begin as follows. இந்த 4 ஆப்ஷனுக்குமே உங்களுக்கு 15 மார்க்ஸ் கிடைச்சிருக்கும். As it was the final day of the term, there were very few students in the hostel. ஹாஸ்டலில் கடைசி நாள் என்றனால, தவணையிட கடைசி நாள் என்றனால நிறைய பிள்ளைகள் இருக்கல. My father could not come to take me home that day because என்று சொல்லி நீங்கள் இந்த கதையை ஆரம்பிக்கலாம். Now we have come to the end of Northwestern Province paper 2020 as well. இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எஜுகேஷன்.